இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் பார்க்குற கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? அது இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கிறது? நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சிலுவையில் ஏன் மரித்தார்? அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வி பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்கறது. ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரித்தார் அப்படிங்கிறது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதன் பின்பு அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கு, அந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார் அப்படின்னா, பாவத்தையும் மரணத்தையும் பிசாசனுடைய சக்திகளையும் மேற்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எதுவும் பாவம் செஞ்சாரா அப்படின்னா இல்லை. ஆனால் நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த அந்த நாளில் இருந்து பிசாசு இயேசுவுக்கு விரோதமாக வேலை செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஏரோது மூலமாக எப்படியாவது இயேசுவை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தான். அழிக்க முடியல. அப்புறம் இயேசு கிறிஸ்து வளர்ந்து பெரியவராகி அவர் பொது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் வனாந்தரத்துல பரிசுத்த ஆவியின் மூலமாக சோதிக்கப்படுவதற்காக நடத்தப்படுறாரு. அங்க சாத்தான் அவரை சோதிக்கிறான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தாரோ அதிலிருந்து விலக்கி விட வேண்டும், திசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஆனா அதுவும் முடியல. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல மரிக்கணுமோ அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவ கல்லெறிந்து கொல்லும்படியாக பரிசேயர்கள் திட்டம் போடுறதை நம்ம பார்க்கலாம். ஆனா இயேசு அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்து விடுகிறான். யூதாஸ் காரியத்து மூலமாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் அந்த காரியத்தில் சாத்தானுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அப்புறம் மற்றும் பலர் இயேசுவுக்கு விரோதமாக வேலை செய்திருந்தாலும் சாத்தானுடைய பங்கு அதில் இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? அரெஸ்ட் பண்ணி சிலுவையில் அறைகிறாங்க. அவருக்கு எதிராளிகள், எல்லாத்த காட்டிலும் பெரிய எதிராளி யாருன்னா பிசாசு. சிலுவையில் அவன் அறையறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பி ஜெயிச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவம் என்னை தாக்க முடியல, பாவத்தை நான் மேற்கொண்டுட்டேன். மரணம் என்னை மரித்தவராக வைக்க முடியல, ஏன்னா மரணத்தை நான் வென்று விட்டேன். பிசாசுடைய சக்திகளும் இந்த உலகத்தினுடைய அந்தகார சக்திகளும் என்ன கீழ்ப்படுத்த முடியல, அதையும் நான் மேற்கொண்டு விட்டேன் அப்படின்ட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏன் அப்படின்னா, சிலுவையில் மரித்தார். ஏன் அப்படின்னா, பாவத்தையும் மரணத்தையும் பிசாசின் சக்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு அவர் மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ஒரு 2 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலைசெயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, கொலைசெயர் 2:15 என்ன சொல்லுது? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இவைகளையெல்லாம் நிர்மாணமாக்கி அப்படின்னு சொல்ல முடியும். வெளியரங்கமான கோலமாக்கி அவமானப்படுத்தி அவைகள் மேல வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்றதை நாம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2:14-15. எபிரேயர் 2:14-15 இப்படியாக நாம வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்க, நம்மளை போலவே அவர் மாம்சம் உள்ளவராக மாறினார். எதுக்கு அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற பிசாச அழிக்கும்படி. அது மட்டுமல்ல, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கிறோ அவர்களை எல்லோரையும் விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து இப்படி நமக்காக சிலுவையில மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இன்னைக்கு இது இந்த காரியம் நமக்கு இன்னைக்கு என்னத்தை சொல்லுகிறது? இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மள பாவமோ மரணமோ மேற்கொள்ள விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்கிறவர்களாக, நாம பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நம்ம மரணத்தை மேற்கொள்வோம். எப்ப நம்ம உயிரோடு எழும்பும்போது, நம்ம மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது நமக்கு மரண பயமே தேவையில்ல. கிறிஸ்டியன்ஸுக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மரண பயமே தேவையில்லை. ஏன்னா அவங்க மரித்தாலும் உயிரோடு எழும்புவார்கள். ஆண்டவரோட நித்திய நித்தியமாக இருப்பார்கள். இயேசு நம்ம நம்ம மரித்தாலும் இயேசுவோட நம்ம எப்போதும் இருப்போம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது. எனவே நாம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மரணம் அப்படிங்கிறது வலி உள்ளது தான், வேதனை உள்ளது தான். பட் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்துல நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிலுவையில நம்முடைய இடத்துல நமக்காக அவர் மரித்தார். சப்ஸ்டிடியூட்டாக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, நாம பாவம் செஞ்சோம். நமக்கு தண்டனை வரணும். ஆனா நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்து நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஆனது அப்படின்னா, ஏசாயா 53வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத குறித்து இது சொல்லுகிறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்கள் மத்தியில ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு ஆட்டை பலி கொடுத்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை பலிபீடத்துல தெளிப்பாரோ, அதன் மூலமாக மக்களுக்கு பாவ பரிகாரம் உண்டாக்கப்படுகிறதோ அதே போல, பாவ நிவாரணம் உண்டாக்கப்படுகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி பார்த்தாருன்னா, இந்த மக்களுக்காக நான் மரிக்கின்ற அந்த ஆடு அப்படின்னு தான் அவர் பார்த்தாரு. இங்கே அதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய பாவத்து நிமித்தமாக அவர் காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். ஸோ அவருடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நாம தேவனோட சமாதானமாக இருப்பதற்காக நாம அனுபவிக்க வேண்டிய அந்த ஆக்கினை இருக்குல்ல, பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, தண்டனை இருக்குல்ல, அது அவர் மேல வந்துச்சு. அவருடைய தழும்புகளால, அவருடைய காயத்தினால நாம சுகமாகிறோம் அப்படிங்கிற வசனம். இந்த தழும்புகளாலே சுகமாகிறோம் அப்படிங்கிற வசனம் சும்மா இந்த உடல் சரீர பிரகாரமான சுகத்தை பற்றி மட்டும் பேசல. உணர்வு பூர்வமான சுகம், அப்புறம் ஆவிக்குரிய சுகம், ஒட்டுமொத்த மனிதனுடைய சுகத்தை பற்றி தான் இது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாவங்கிறது ஒரு வியாதி போல. இப்ப நமக்கு இருக்கிற வியாதிகள், அப்புறம் மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே பாவத்தின் விளைவாக வந்த பிரச்சனைகள் தான். ஸோ இந்த பாவத்தின் விளைவாக வந்த இந்த பிரச்சனை நீங்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய இடத்துல அவர் மரித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்காக மரித்ததன் மூலமாக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிச்சார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக
மரிக்க வைத்ததன் மூலமாக, அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள நேசிச்சார் அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில நாம இப்படியாக வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்த அவருடைய சரீரத்தில சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாவத்த அவருடைய சரீரத்தில சுமந்தாரு. எப்படி ஒரு ஒரு ஆடு மேல தன்னுடைய அதாவது மக்களுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி, அந்த ஆட்ட வந்து வனாந்தரத்துக்குள்ள ஆசாரியன் அன்றைக்கு அனுப்பிச்சானோ, அதேபோல நாம நம்முடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல வந்து, அவர் நமக்காக அம் தனிமையாக்கப்பட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அப்ப நமக்கு வர வேண்டிய அந்த பனிஷ்மென்ட் தண்டனைய இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். ஓகே. இப்ப இதனால நாம என்னத்த புரிஞ்சுக்கிறோம்? நாம ஏற்கனவே வாசிச்சோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமளும் தேவனும் ஒண்ணா இருக்க வேண்டிய அந்த உறவு வந்து உடைஞ்சிருந்துச்சு. நாம வந்து தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தோம். ஏன் அப்படின்னா, தேவன விட்டுட்டு நம்மை படைச்ச அந்த படைத்தவர விட்டுட்டு, சிருஷ்டிகர விட்டுட்டு, எதெல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருந்துச்சோ, அது பின்னாடி நம்ம போயிட்டோம். விக்கிரக ஆராதனை செஞ்சோம். அப்ப அதன் மூலமாக ஆண்டவருக்கு பகைஞர்களாக மாறிவிட்டோம். அப்ப ஆண்டவருக்கு நமக்கு இருந்த அந்த உறவு வந்து உடைஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 1வது அதிகாரத்தில மிக தெளிவாக சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உறவு வந்து சரியாகிறதுக்காக இயேசு என்ன செஞ்சார்ன்னா, தன் மேல பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. நமக்காக அவர் மரித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அவருடைய மரணத்தின் மூலமாக நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 3வது அதிகாரம் 24, 25ல நாம வாசிக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னா, நாம வந்து ஆம் ஆண்டவரோட சரியாக்கப்பட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வி ஆர் ஜஸ்டிஃபைடு அப்படின்றது. ஜஸ்டிஃபைனா நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம். ஆ நீதிமான்கள் ஆயிட்டோம். அதுவரைக்கும் நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நீதிமான்கள் ஆயிட்டோம். அப்படின்ற அர்த்தமும் இருக்கிறது. நீதிமான்கள் அப்படின்றது. ஆனா ஆக்சுவலா அந்த அர்த்தம் என்னன்னா, வி ஆர் புட் ரைட் அப்படின்னா நம்ம சரியாக்கப்பட்டு விட்டோம் அப்படின்ற அர்த்தம். சரியாக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு உடைஞ்சு போயிருக்கிற ஒரு ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அல்லது உடைஞ்சு போயிருக்கிற ஒரு பொருள் இருக்குல்ல, அது மீண்டுமாக சரியாக்கப்பட்டு விட்டது அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப உடைஞ்சு போயிருந்த உறவுக்குள்ள மீண்டுமாக நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரோடு கூட இந்த உறவை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது காரணம் இயேசு ஏன் நமக்காக சிலுவையில மரித்தார் அப்படின்னா, தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிப்பதற்காகன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே அத குறித்து ஒரு ஒரு வார்த்தை நானு போன பாயிண்ட்லயே நான் சொன்னேன். தேவனுடைய அன்பை நாம புரிந்து கொள்வதற்காக. இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து நமக்காக அ அவர் மரித்தாரு. நம்ம மேல வருகிற அந்த தண்டனைய அவர் வந்து ஏற்றுக்கொண்டாரு. அப்படின்னு சொன்னா கூட சிலர்லாம் வந்து அசைக்கப்படுவதே இல்ல. ஆ ஆனா உண்மையிலேயே எது நம்மள அசைக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை தான் மரிப்பதன் மூலமாக தன்னுடைய அன்பை நமக்கென்று காண்பித்தார் சிலுவையில அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மை அசைக்க வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்வேன். சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு சிலுவைய அ ஆபரணமாக அணிந்து கொண்டு போறத நம்ம பார்க்குறோம். ஆ ஒரு செயின்ல மாட்டிக்கிட்டு, அப்புறம் கோல்டுல, சில்வர்லலாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அழகழகா ஜோடிக்கப்பட்ட அழகான சிலுவைலாம் இருக்கு. டெக்கரேட்டட் அ அ சிலுவைகள்லாம் இருக்கு. பட் அன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சிலுவைங்கிறது ஒரு 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 இன்னைக்கு வந்து நம்ம தூக்கு கயிறுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு தூக்கு கயிறு தூக்குல போடுறாங்க. கடைசியில ஒரு லைஃப் லைஃப் அ லை அதாவது மரண தண்டனை. மரண தண்டனை குடுத்து அ ஒருத்தவங்கள தூக்குல போடுறாங்க அப்படின்னா,
அதுதான் அன்னைக்கு வந்து சிலுவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு யாராவது மரண தண்டனையினுடைய அந்த கயிறை ஒரு ஆபரணமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரண தண்டனை தூக்கு கயிறை வந்து ஆபரணமாகவோ, செயின்லயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம இது என்ன இப்படி போட்டுருக்கீங்க? இது வந்து இது அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து அ சரியில்ல அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல தான் அன்னைக்கு வந்து சிலுவை என்பது ஒரு அசிங்கமான, கேவலமான அவமானத்தின் சின்னம். அதுல வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை நமக்காக காண்பித்தார் என்பதை இது காண்பிக்கிறது. இது எந்த அளவுக்கு காண்பித்தார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அ ரோமர் 5:8 நமக்கு சொல்லுகிறது. நாம பாவிகளாக இருந்தபோது இயேசு நமக்காக மரித்தார். அந்த மரணத்தின் மூலமாக அவர் தன்னுடைய அன்பை காண்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாவிகளாக இருந்தபோது பாவிகளாக இருந்தபோது ஏன் மரித்தாரு? அன்ப காண்பித்தார். நம்ம இந்த பாவத்த விட்டுட்டு அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து தேவனுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வேளைகள்ல ஆ அம்மா, அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்ப காமிக்கும்போது, பிள்ளைகள் வந்து வெறுத்தாலும் அன்ப காண்பிக்கும்போது, பிள்ளைகள் சரியா இல்லாத போதும் அன்ப காண்பிக்கும்போது, பிள்ளைகள் வந்து, ஓ! அப்பா, அம்மாவுடைய வீக்னஸ் பலவீனம்னு நெனச்சுக்குவாங்க. இல்ல. அதான் பலம். அதான் வந்து பலம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து வந்து அ தன்னுடைய அ மக்கள வந்து நேசிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்கள வந்து நேசிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெங்த். ஆனா அத புரியாததுனால தான், அந்த அன்ப புரிஞ்சுக்காதனால தான் மக்கள் வந்து அ வராம இருக்காங்க. நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம அவர்ட்ட வந்திருக்கிறோம். ஆனா இந்த விசுவாசத்துல இன்னும் நம்ம உறுதியா நிக்கணும். அசைக்க முடியாத அளவுக்கு நிக்கணும். இன்னும் நம்ம ஆழமா நம்ம இதுக்குள்ள வளரணும் அப்படின்னா, இந்த அன்ப இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆ 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14லிருந்து 15 வரை. 2 கொரிந்தியர் 5, 14லிருந்து 15 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள வாசிக்கும்போது, அ பவுல் இப்படியா சொல்றார். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி, அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நினைத்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஒரே ஒருத்தர் வந்து அவர் மரித்தாரு. நாம எல்லோருமே பாவத்துல மரித்திருந்தோம். நம்ம எல்லோருக்காகவும் அவர் மரித்தாரு. அதன் மூலமாக நம்ம எல்லோரும் இன்னைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. அதேபோல 1 யோவான் 4:19 1 யோவான் 4:19 முதலாவதாக அ வி லவ் நாம நேசிக்கிறோம். ஏன்னா, இயேசு நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் நம்மை முதலாவது நேசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இது வந்து நமக்கு எந்த காரியத்த சுட்டி காண்பிக்கிறது? இதுலருந்து நம்ம என்ன காரியத்த நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அன்பை தன்னுடைய மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்பன்னா, நாம எந்த அளவுக்கு அவர நேசிக்கிறோம். நாம பிழைப்பதற்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் அப்படின்னா, நாம வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கு அவர நேசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிக, மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அ நம்ம பாவிகளா இருக்கும்போதே நேசிச்சாரு. எதுவரைக்கும் நேசிச்சார்ன்னா, அவர் வந்து மரித்ததுக்கு அப்புறமா அவர் நம்மள நேசிக்கிறாரு. ஆனா, இந்த நோக்கத்தோட அவர் நமக்காக உயிர கொடுக்கிற அந்த காரியத்த விட்டுடவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கெத்செமனே தோட்டத்தில கூட இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க, விலக்கி போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா பிதா வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்காரு. ஒரு வார்த்தையும் பேசல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து இந்த பாத்திரத்திலிருந்து குடிச்சு தான் ஆகணும். இந்த காரியத்தை செஞ்சு தான் ஆகணும். மக்களுக்காக மரித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அ இயேசு கிறிஸ்துவ
அதனூடே கடந்து போக விடுறத நாம பார்க்கிறோம். மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மள நேசிச்சதுனால, அது மட்டுமல்ல, திருத்துவத்துல இயேசு கிறிஸ்து பிதாவையும் நேசிச்சதுனால அவர் இப்படி செஞ்சார். அப்ப ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்மள எது இயேசு கிறிஸ்துவ நேசிக்க விடாம பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் நம்மளை நேசிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு வாழ்க்கையின் மையத்தில் இருக்குதா? நாம ஆண்டவரை நேசிக்கிறோமா? மற்றவங்களை நேசிக்கிறோமா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வேத புஸ்தகத்தை முழுவதுமாக ஒரு வார்த்தையில உள்ளடக்க முடியும் அப்படின்னா, அது அன்பு அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ அ இந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த அன்பினுடைய வெளிப்பாடாக நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் இருக்க வேண்டும். அப்பதான் இதிலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். உடனே நம்ம பெர்ஃபெக்ட்டா அப்படின்னா இல்ல. நம்ம இத நோக்கி பயணம் செய்து போவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4வதாக 4வதாக இயேசு ஏன் சிலுவையில நமக்காக மரித்தாரு அப்படின்னா, நம்ம மீட்டெடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வேத வசனம் சொல்கிறது, மத்தேயு 20வது அதிகாரம் 28ல, மத்தேயு 20:28ல, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்வதற்காக வரல, ஊழியம் செய்வதற்காக வந்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவனை அநேகருக்காக கிரயமாக கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். கிரயம் கிரயம் அப்படின்னாவே அம் அ மீட்டெடுக்கிறது, கிரயம், மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற வார்த்தை நம்ம நான் அந்த வார்த்தைய கேட்கும்போது நமக்கு என்ன காரியம் மனசுல வருதுன்னா, ஒரு பொருள் அ ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொருள மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம அந்த பொருளுக்கான அ கிரயம், அதுக்கான விலை, அது மட்டுமல்ல அந்த அந்த பொருளுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அத அடகு வச்சாங்கன்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் குடுத்து நம்ம என்ன செய்றோம் மீட்டெடுத்து வர்றோம். இப்ப இந்த மீட்டெடுத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைய, கிரயம், மீட்டெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தைய எந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த சூழல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு அ அடிமைகளினுடைய சந்தை இருந்தது. அடிமைகள் வாங்கப்பட்டார்கள். அ அடிமைகள் யார் வாங்குறாங்களோ அவர்களுடைய சொத்தாக இருந்தார்கள். ஸோ ஒருத்தர் அடிமையாக விற்கப்படுறாருன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு ஒரு ராஜா யுத்தத்துக்கு போறாரு. ரோம ராஜா நம்ம அ அ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஒரு ரோம ராஜா அ ரோமாபுரியிலிருந்து வேற ஒரு தேசத்துக்கு யுத்தத்துக்கு போறாரு. அங்க அ யுத்த வீரர்கள அவரு சிறை பிடிச்சு கொண்டு வராருன்னு வச்சுக்கங்களேன் தன்னுடைய தேசத்துக்கு. அவங்கள என்ன செய்வாங்க? அடிமைகளா வித்துருவாங்க. அடிமைகளா வித்துருவாங்க. ஸோ, இந்த அடிமைகளாக விக்கிறதுக்கான அந்த அந்த சந்தைக்கு கொண்டு வராங்கல்ல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயங்கர பலவீனமா இருப்பாங்க. அடிபட்டிருப்பாங்க. சிலர்லாம் அ நடக்க முடியாம கூட இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அப்ப இந்த அடிமை சந்தையிலிருந்து ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு, அவர தன்னுடைய மகனாக அ நடத்துறாருன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பெரிய விஷயம். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்ன்னா, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கிரயமாக கொடுத்து, அவர் நம்மை மீட்டெடுத்தார். அடிமை சந்தையிலிருந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5, 6 இதுல என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு ஒரே ஒரு தேவன் தான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் யாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, அவர் நமக்காக தன்னையே கிரயமாக கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏன் நம்ம பவுலையோ அல்லது பேதுருவையோ அல்லது மரியாளையோ நம்முடைய மத்தியஸ்தராக வைக்கல? ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவ மத்தியஸ்தராக வச்சிருக்கோம் அப்படின்னம்னா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தன்னையே தன்னுடைய ஜீவனையே கிரயமாக கொடுத்தவர். மீட்டெடுக்கும் பொருளாக கொடுத்தவர்ன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வர்றதுனால, ரோமன் கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்வாங்க, மரியாள்ட்ட தான் பிரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் சின்னப்பர், அருளப்பர்ட்ட பிரேயர் பண்ணுவாங்க. நானும் அந்த மாரிலாம் பிரேயர்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம்,
நானு மரியாள் வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு அ அருமையானவங்க, பரிசுத்தமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, அவர்களை அவர வந்து மத்தியஸ்தராக நான் ஒரு நாளும் நான் நினைக்கல. ஏன்னா பைபிள்ல அப்படி சொல்லவே இல்ல. நமக்காக யாருமே மத்தியஸ்தராக இருக்கவே முடியாது. இயேசு மட்டும் தான் நமக்காக மத்தியஸ்தராக இருக்க முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக வேதவசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2லிருந்து 6 வரை. ஏன் அவர் வந்து மத்தியஸ்தராக இருக்க முடியும் அப்படின்னா, அவர்தான் நமக்காக மரித்தவர். அவர்தான் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர். வேற யாரும் கொடுக்கல. மற்றவங்க நம்ம நாம வந்து அ என்ன செய்யலாம்? அவங்கள வந்து பாராட்டலாம், அவங்கள மதிக்கலாம், அவங்கள கனப்படுத்தலாம். அதுல தப்பே கிடையாது. அவர்களை வந்து தேவனுடைய ஸ்தானத்துல வைக்க முடியாது. மத்தியஸ்தராக கருத முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இதிலிருந்து நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம இயேசுவினுடைய இரத்தத்தினால இரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19ல 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19ல நம்ம விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம். வாங்கப்பட்டிருக்கோம். இயேசுவுடைய இரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கோம். ஒரு ஒரு பொருளுக்கு விலை இப்ப உங்களுக்கு அ விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுடைய ரத்தம் தான் சொல்ல முடியும். இயேசுவுடைய ரத்தம்னா என்ன? இந்த ரத்தம் மட்டும் கிடையாது. இயேசுவுடைய ஜீவன். இயேசுவுடைய ஜீவன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தான் ரத்தம் அப்படிங்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப பிரஷியஸ் ஆனவங்க. இந்த உலகத்துல மனுஷனாக இருந்தாவே அ நமக்கு வேல்யூ இருக்கு. அதுவும் இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டவங்க அப்படின்னா, விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க அப்படின்னா, இன்னும் நமக்கு பெரிய வேல்யூ இருக்கு. இந்த உலகத்துல. அப்ப நம்ம ஒரு நாளும் நம்மள வந்து குறைவாக நினைக்கவே கூடாது. ஒண்ணுமில்லன்னு நினைக்கக்கூடாது. நம்மள குறைவா மதிப்பீடு செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அ மீட்ப, விடுதலைய கொண்டாடணும். ஆ நம்மள வந்து ஆண்டவர் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியத்த வந்து கொண்டாட வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம பாவத்துக்கு அடிமையா இல்ல. நம்ம ஆண்டவருக்கு வந்து அ அடிமைகளாக இருக்கிறோம். அடிமைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன் நம்ம ஜீவனை கொடுத்தவருக்கு அடிமைன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இயேசு வந்து நம்மள வந்து எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, அவருடைய அ ஊழியக்காரர்களாக பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்களாக நம்மை பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5வதாக இயேசு ஏன் நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம பேசும்போது, இயேசு ஏன் நமக்காக மரித்தார் அப்படின்னு பேசும்போது, நம்மள முழுவதுமாக ஆம் இந்த உலகத்துல மீட்டெடுப்பதற்காக, முழுவதுமாக ஆசீர்வதிப்பதற்காக அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். எ நான் வந்து சொன்னேன், இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தின் மேலும், ஆம் மரணத்தின் மேலும், பிசாசனுடைய அ சக்திகள் மீதும், இந்த துரைத்தனங்கள் மீதும், அதிகாரங்கள் மீதும் வெற்றி பெறுவதற்காக இயேசு மரித்தார். அப்படிங்கிறத நான் சொன்னேன் 1வது பாயிண்ட்டா. அப்புறம் இயேசு நம்முடைய ஸ்தானத்துல, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் அப்படின்னு நான் சொன்னேன். 3வதாக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அவருடைய அன்பை காண்பிக்கும் பொருட்டாக அவர் மரித்தார் அப்படின்னு நான் சொன்னேன். 4வதாக நம்மை அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுப்பதற்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொன்னேன். 4வதாக இது இந்த இந்த நாளையும் ஒட்டுமொத்தமா வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை முழுவதுமாக ஆண்டவரோட சேர்வதற்காக, முழு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்ல முடியும். நானு ஒரு 2 வசனங்கள உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் ரோமர் 5வது அதிகாரம் 9, 10 ரோமர் 5, 9, 10ல இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிகமாமே. பாருங்க,
இயேசுவினுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சரிப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நாம தண்டனையிலிருந்து, தேவனுடைய தண்டனையிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோம். நிச்சயமாக அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நாம முன்னாடி தேவனுக்கு சத்ருவா இருந்தோம். தேவனுக்கு பகைகளாக இருந்தோம். எதிராளிகளாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோம். தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனாலே, அவருடைய ஜீவன கொடுத்து நம்மள ரட்சித்திருக்கிறாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது எப்படி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலர்லாம் என்ன செய்றாங்க, ரட்சிப்பு அப்படின்னாவே, ஓ! நரகத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் கிடையாது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிப்புனாவே நரகத்திலிருந்து நாம எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒருத்தங்கள வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னாவே, அவங்கள எப்படியாவது நரகத்திலிருந்து வெளில கொண்டு வந்து, நரகத்துக்கு போகிறத தடை பண்ணி, நம்ம பரலோகத்தில கொண்டு போய் அவங்கள சேர்த்தரணும். அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கிறோம். பட் ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை சுகமடைகிறாங்க இல்லைங்களா? சரீர சுகமடைகிறாங்கல்ல, அதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் ஆவிக்குரிய சுகம் பெறுறதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எமோஷனலா ஆ சுகம் பெறுறதுக்கும் என்னது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. இத ஒட்டுமொத்தமா வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முழுவதுமாக நாம ஆண்டவருடைய உறவுக்குள்ள வந்து சேர்ந்து, அந்த உறவின் மூலமாக வருகிற நன்மைகள் இருக்குல்ல, அத நாம அடைவது தான் என்னது ரட்சிப்பு. மீண்டுமா சொல்றேன் பாருங்க. ரட்சிப்புன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னா, முழுவதுமாக ஆண்டவருடைய உறவுக்குள்ள வந்து, அவர் நமக்காக வைத்திருக்கும் நன்மைகள அனுபவிக்கிறது தான் ரட்சிப்பு. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா, ஆ நான் அடிக்கடி நம்ம சர்ச்லயும் சொல்லியிருப்பேன். ஆ ரட்சிப்புங்கிற அதாவது அ பரலோகம் வந்து நம்முடைய கடைசி முடிவு கிடையாது. நம்முடைய பயணத்தினுடைய கடைசி கட்டம் பரலோகம் கிடையாது. அது வந்து இடைப்பட்ட காலத்துல இருக்கிறது தான். நம்ம மரித்தோன நம்ம இயேசு கூட இருப்போம். நம்ம பரலோகத்துல இருப்போம். அப்புறம் புதிய எருசலேம் அதாவது சபை, தேவனுடைய சமுதாயம் கீழ இறங்கி வரும். புதிய வானம், புதிய பூமி அப்படிங்கிற ஒரு உலகத்த, புதிய வானம், புதிய பூமியோடு இருக்கிற ஒரு உலகத்த ஆண்டவர் வந்து படைப்பாரு. நாம என்ன செய்வோம்? அந்த உலகத்துல நம்ம இருப்போம். புதிய வானம் இந்த பூமியவே ஆண்டவர் புதுசா படைப்பாரு, புதுப்பிப்பாரு. வானத்த வந்து புதுப்பிப்பாரு. இந்த உலகத்துல நாம என்ன செய்வோம்? நம்ம வந்து இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பைபிள் சொல்லல. என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கடைசி கட்டம். நம்முடைய நம்முடைய பயணத்தினுடைய கடைசி கட்டம் வந்து பரலோகம் கிடையாது. அதுதான் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு பல வேளைகள்ல எப்படியாவது பரலோகத்துக்கு உங்கள கொண்டு போயிரணும். எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிரணும். எப்படியாவது அதுதான் நம்ம ரொம்ப அதிகமா எம்பசைஸ் பண்றோம். நெறைய பேரு எம்பசைஸ் பண்றோம். அதனால தான் ஆம் அ நம்ம என்ன ரட்சிப்பு அப்படிங்கிறதையே நரகத்திலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்ல. நரகத்த பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. அது நமக்காக படைக்கப்பட்டது இல்ல. ஆ அது வந்து பிசாசுக்காக படைக்கப்பட்டது. நாம பிசாசு கூட கிடையாது. ஓகேப்பா. பிசாசோட எந்த ஒப்பந்தத்திலயும் நம்ம கிடையாது. இப்ப நரகத்த வந்து பத்தி நம்ம நினைக்க தேவையில்லன்னு நரகம்ன்றது உண்மை இல்ல அப்படின்னு நான் சொல்லல. நரகம் என்பது இருக்கிறது. நரகத்த குறித்து ஆண்டவர் பேசினாரு. ஆனா நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோடு உறவாடுவது, ஆண்டவரோடு ஒப்புரவாய் இருப்பது, ஆண்டவர வந்து நம்ம அனுபவிப்பது, ஆ ஆண்டவருடைய ரட்சிப்பின் மூலமாக ஒப்புரவாகி இருப்பது மூலமாக வருகின்ற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மள ரட்சித்துட்டாரு. நம்மள வந்து மீட்டெடுத்துட்டாரு. நமக்காக மரித்துட்டாரு. நமக்கு புது வாழ்க்கைய குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மன ரீதியாக, அறிவு ரீதியாக, உடல் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? முழுவதுமாக ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்த அனுபவிக்கணும். முழுவதுமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றே வாழ வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. எதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்வது மிக, மிக, மிக முக்கியமான ஒரு காரியம். ஓகே, ரைட்.
இன்னைக்கு இன்னைக்கு பார்த்த இத்தனை விஷயங்களும் இன்னைக்கு நமக்கு பொருந்துமா? இந்த உலகத்துல, மாடர்ன் உலகத்துல இப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் பொருந்துங்களா? அப்படின்னு சொன்னா, அப்படின்னு கேட்டோனே 2 தீவிர ஆ தீர தீவிரமான மனப்பான்மைக்கு அல்லது நிலைப்பாடுக்கு மக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல ஆ பிசாசும் கிடையாது, கடவுள்னு ஒண்ணும் கிடையாது, ரட்சிப்புன்னு ஒண்ணும் கிடையாது, நரகம்னு ஒண்ணும் கிடையாது, பரலோகம்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து சும்மா கட்டுக்கதை தாங்க. சும்மா பேசுறது தாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு போயிடுறாங்க. இன்னொரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ரொம்ப இந்த மித்தலாஜிக்கல் இது. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட்டா இருப்பாங்க. பெரிய சயின்டிஸ்ட்டா இருப்பாங்க. ஆனா ராக்கெட் விடும்போது எலுமிச்சம் பழத்தெல்லாம் அ வச்சு தான் விடுறது. அப்புறம் பூஜை பண்ணி என்னது கரெக்ட்டா நல்ல நேரம் பார்த்து விடுறது. ஆனா சயின்டிஸ்ட்டா தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு. ஒண்ணுமே இல்லன்ற ஒரு நிலைப்பாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு இந்த மாரி மூட நம்பிக்கைகள் உள்ள அந்த நிலைப்பாடு. இந்த 2 நிலைப்பாடுகளுமே வந்து தவறான நிலைப்பாடுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியான இந்த உலகத்துல அப்ப அ நாம கிறிஸ்டியனா இருக்கிறவங்க, ஆண்டவர விசுவாசிக்கிறவங்க, இந்த மாரி தீவிர நிலைப்பாடுக்கு போறாங்களா அப்படின்னா, ஆமா போறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நரகம், பரலோகம், நரகம், பரலோகம் இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி வாழ்வாங்க. அது ஒரு வாழ்க்கை. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஆ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ற மாரி வாழ்றவங்க இருப்பாங்க. நாம ஒரு காரியத்த மனசுல வச்சுக்கணும். பரலோகம் அப்படிங்கிறது உண்டு. நரகம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதே வேளையில இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்றோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கையும் நிஜமான வாழ்க்கை தான். இது வந்து ஆ சும்மா ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நிஜமான வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையும் வந்து ஆண்டவர் நமக்கு கிஃப்ட்டா குடுத்த வாழ்க்கை தான். நாம யாருமே வந்து ஆக்சிடென்ட்டா எந்த விதமான நோக்கமும் இல்லாம இந்த உலகத்துல பிறந்து வாழல. ஆண்டவர் வந்து நம்மள ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு, அந்த நோக்கத்த வந்து நம்ம ஆண்டவருக்காக நிறைவேற்றணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய சந்தோஷத்துக்காக இந்த உலகத்துல வாழணும். ஆண்டவர நேசிக்கணும், மற்றவங்கள நேசிக்கணும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தான். 80 வயசு, 100 வயசு வாழ்ந்தாலும், அது வந்து ஒரு சின்ன வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆ ஸோ இந்த வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும். பரலோகம் பரலோகம்னு யோசித்து இந்த வாழ்க்கைக்கு எந்த பிளானையும் போடாம இருந்துறக்கூடாது. அதேவேளை இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு யோசித்து நம்ம பரலோகத்த குறித்து நம்ம நினைக்காம போயிறவும் கூடாது. ஃபியூச்சர பத்தி பரலோகம்னு சொல்றத விட வருங்காலத்த குறித்து நம்ம நினைக்காம போயிறக்கூடாது. இது ஒரு சமநிலையாக வாழ்வது ரொம்ப முக்கியமானது. அந்த வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னா, இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார் அப்படிங்கிறத எதுக்காக மரித்தார் அப்படிங்கிறத மனதிலே வைத்து, நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதன் மூலமாக, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.